வடகிழக்கு பருவமழையால் கடலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. பெரும்பாலான இடங்களில் வீடுகளும் நெற்பயிர்களும் மழை நீரால் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கள நிலவரத்தை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர். ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு? ஸ்ரீதர், வேதவள்ளி, கடலூர் மாவட்டமே தற்போது வெள்ளத்தால் பாதிக்கப்படுது என்று சொல்லலாம். காரணம், கடந்த ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை, ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருது. மாவட்டம் முழுவதும் 4110 மில்லிமீட்டர் 24 மணி நேரத்தில் பதிவாகி, அதாவது தீபாவளிக்கு முதல் நாளாக 9ஆம் தேதி பதிவாகியது. இந்த மழை நீர் தான் தற்போது கடலூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய வெள்ளக்காடாக மாற்றியுள்ளது. குறிப்பாக நெய்வேலி பகுதியில் மட்டும் 48 சென்டிமீட்டர் மழை பெய்த காரணத்தினால் சுரங்கத்தில் இருந்து தண்ணீர் அதிக அளவில் வெளியேற்றப்படுகிறது. இது வாலாஜா ஏரி நிரம்பி வாலாஜா ஏரியிலிருந்து மறுவாய் வழியாக பல கிராமங்கள், குறிப்பாக கல்குணம், ஐயன் குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல கிராமங்கள் தற்போது தண்ணீர் மிதக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீராணத்தை ஒட்டியுள்ள 24 கிராமங்கள் தற்போது தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தற்போது தண்ணீர் சூழ்ந்து அந்த பகுதியில் இருக்கும் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் தற்போது இடிஞ்சதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வடக்கு வேலூர் பகுதியில் மட்டும் 200க்கு அதிகமான வீடுகள் இடிஞ்சுள்ளது. கல்குணம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிஞ்சுள்ளது. பல பகுதியில் வீடுகள் இடிந்த காரணத்தினால் பொதுமக்கள் வெளியில் தங்கி அவதிப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு குடிநீர் கூட இல்லை. குடிநீர் இல்லாததுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுது மின்சாரம் கடந்த 3 நாட்களாக பல பகுதியில் இல்லை. நகர பகுதியில் மட்டும் தற்போது மின்சாரம் சீரமைக்கப்பட்டுள்ளது. என்எல்சியை பொறுத்தவரைக்கும் மின் உற்பத்தி என்பது பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் நெய்வேலி பகுதியிலும் சுற்றுவட்டார பகுதியிலும் மின்சாரம் என்பது இல்லை. இதனால் குடிநீருக்காக பொதுமக்கள் லட்சக்கணக்கான பேர் தவித்து வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. காரணம், பல பகுதியில் தற்போது வெள்ள நீர் தற்போதுதான் வடிய தொடங்கிறது. தற்போது 60% வரைக்கும் வெள்ள நீர் இன்னும் வடியாத காரணத்தால் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை தள்ளப்பட்டது. இதன் காரணமாக 5 IAS அதிகாரிகளை தமிழக அரசு கடலூர் மாவட்டத்துக்கு அனுப்பியுள்ளது. ககன்தீப் சிங் பேடி, பாஸ்கர், சண்முகம், மகரபூஷணம், பிரகாஷ் உள்ளிட்ட 5 அதிகாரிகளை உடனடியாக கடலூர் மாவட்டத்துக்கு அனுப்பியுள்ளது. அவர்கள் தற்போது மீட்புக்காக பணிகளை மேற்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு 4 குழுக்கள் கடலூர் மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். அவர்கள் இன்று காலை முதல் பணிகளை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடலூரிலிருந்து விருத்தாச்சலம் செல்லும் ரயில் பாதைகளும் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காரைக்காலிலிருந்து பெங்களூர் செல்லும் ரயில் நேற்று முதல் நிறுத்தப்பட்டுவிட்டது. அது மட்டும் இல்லாமல் விருத்தாச்சலம் டு கடலூர் செல்லும் ரயிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒட்டுமொத்த பாதிப்பின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடக்க இருந்த தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு 14ஆம் தேதி வரைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் விடுமுறை விடப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் நேற்று வரை 23 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் வெள்ள நீர் வடியாத காரணத்தால் பல பகுதிகள் இதுவரைக்கும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்ட காரணத்தாலும் பல பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நமக்கு தெரிய வருகிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்தாலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் 1 லட்சத்துக்கு அதிகமானவர் குடிநீர் இல்லாமல் தவித்து வருவது கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியுது. மாவட்டத்தில் இதுவரைக்கும் 1 லட்சத்துக்கு அதிகமான ஏக்கர் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மாவட்டமே தற்போது மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஏற்பட்டிருக்கிறது.